சவுல் ராஜா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அரியணையிலே அமர்த்தப்பட்டவன். ஆனால் பாருங்கள், அந்த யுத்த களத்திலே தேவனுடைய காலை வாரிட்டான் இல்லை? தாவீதை போல எழுந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தேவனுடைய அனந்த ஞானம் இவன் காலை வாருவான்னு தெரியும். ஆட்டு இடையனை ஆயத்தம் பண்ணி கொண்டே வைத்திருந்தார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமாம், இன்றைக்கி நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட ஏராளமான ஊழியர்கள், அவருடைய சபைக்கு 100 பேர், நூற்றுக்கணக்கான நபர்கள், ஆயிரக்கணக்கான நபர்கள் வருகிறார்கள். ஆனால் தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து இயேசு கிறிஸ்துவை போல காரியங்களை, அற்புதங்களை செய்ய அவர்கள் தவறுகிறார்கள். இதை அறிந்த தேவன் 21வது நூற்றாண்டில் நம்ம யாவரையும் எழுப்பி கொண்டு வைத்திருக்கிறார். we are already prepared for a great battle இல்லையா? அது பெரிய பேட்டில். எது? கோலியாத்து. அவனை தூக்கணும்னா தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்தவனால் தான் முடியும். அந்த ஆட்டிடையன் அதை எப்படி பெற்றுக்கொண்டான்? ஏசாயா 55:3 என்ன சொல்றார் தேவன்? தாவீதுக்கு அருளப்பட்டது கிருபை. அந்த கிருபையை உன்னோடும் என்னோடும் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகையினால்தான் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறீர்கள். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவனை நாம் வெட்கப்பட விடவே முடியாதுங்க. அவருடைய நாமத்தை தூஷணத்திற்குள்ள விடவே முடியாது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், 21வது நூற்றாண்டின் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாவீதுகளாக நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு ரைஸ் டு த அக்கேஷன். இப்போ என்ன அக்கேஷன் இருக்கு? என்ன நடந்துகிட்டு இருக்கு? தேவனுடைய சரீரமாகிய சபையில் இருக்கிற போதகர்கள் தேவ கிருபையை தவறாக அறிந்திருக்கிறார்கள். ரைட்? தேவ கிருபை என்றால் என்ன? நான் சில காரியங்களை சொல்கிறேன். முதலாவது, இட் இஸ் அன்கண்டிஷனல் லவ், அகாப்பே லவ். இரண்டாவது, எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் இஸ் கிரேஷியஸ்லி filled with supernatural power. For what purpose? To perform miracles like Jesus, and also more than that. For what purpose? To demonstrate God's word. தேவனுடைய வார்த்தையை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நம்முடைய தேவனை ஒரே தேவன் என்று உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். மூன்றாவது எதை நீங்கள் அறிந்து கொண்டால் கிருபையை அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. யுவர் டங் ஹேஸ் சூப்பர் நேச்சுரல் பவர். யுவர் ஃபிங்கர்ஸ், யுவர் ஹேண்ட், யுவர் ட்ரெஸ் ஹேஸ் சூப்பர் நேச்சுரல் பவர். யுவர் ஷேடோ ஹேஸ் சூப்பர் நேச்சுரல் பவர். களத்தில் இறங்குங்க, களமாடுவோம். 21வது நூற்றாண்டிலே நாம் நம்முடைய தேவனை வஞ்சிக்கக்கூடாது. எதை வஞ்சித்து விட்டது சபை? இந்த கிருபை இந்த பூமிக்கு வந்து 2000 ஆண்டுகள் ஆன பிறகும் 20 வருஷத்தில் செய்து முடிக்க வேண்டிய வேலையை 2000 வருஷம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ரைட்? எழும்புங்க. 20 வருஷத்தில் இந்த உலகம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும்படியாக தேவன் இந்த செய்திகளை கேட்கக்கூடிய வாய்ப்பையும் வாஞ்சையையும் உங்களுக்கு தந்திருக்கிறார். அவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாவதாக. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.